வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் கேன்சர். கேன்சர் அப்படின்னா என்ன, அதுல இருந்து பாதுகாப்பாக நம்மளை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதற்கு முன்பதாக உலக அளவில் இந்தியா புற்றுநோயின் தலைநகரமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல மருத்துவமனை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. 2020 1.39 மில்லியனாக இருந்த புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 2025 1.57 இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த 5 வருஷத்துல 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வாங்க, இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில டாக்டர் அவங்க நம்ம கிட்ட அநேக காரியங்களை குறித்து பேச வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் நர்மதா. வணக்கம். ஓகே டாக்டர், இப்ப கேன்சர் அப்படின்னா என்ன, ஒரு நபரோட உடம்புல கேன்சர் எப்படி உருவாகுது? கேன்சர் அப்படின்னா என்னன்னா, நார்மலாக நம்ம பாடியில் செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செல்ஸ் வந்து க்ரோ ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகி அது பெருகும். ஸோ இது வந்து நம்ம பாடியில் ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும். ஆனால் சப்போஸ் சில ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால, அந்த ஜீன்ஸ் லெவலில் வர மாற்றங்கள்னால இந்த கண்ட்ரோல் இழந்து போயிடும். அப்போ அந்த செல்ஸ் வந்து அன்கண்ட்ரோலாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அப்நார்மல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்நார்மல் க்ரோத்தை வந்து டியூமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டியூமரே 2 வகை இருக்குது. ஒன்று benign டியூமர், இன்னொன்று malignant டியூமர். benign டியூமர் அப்படின்னா என்னென்னா, இந்த டியூமர் ஒரு இந்த கட்டியுடைய செல்ஸுடைய மார்ஃபாலஜி, அதோட பேட்டர்ன் எல்லாமே நார்மல் செல்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த malignant டியூமரில் அந்த கட்டியில் இருக்கிற அந்த செல்ஸை பார்த்தோன்னா, அந்த செல்ஸோட எல்லா பேட்டர்ன், மார்ஃபாலஜி எல்லாமே மாறுபட்டு இருக்கும். அதே மாதிரி benign டியூமர் வந்து உடம்புல எங்கேயுமே பரவாது, ஒரு லிமிட் வரைக்கும் க்ரோ ஆகிட்டு அதுவே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த malignant டியூமர் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த malignant டியூமரை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், இந்த கேன்சரில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது, எந்த மாதிரி உறுப்புகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது, ப்ளஸ் இந்தியாவில் என்ன வகையான கேன்சர் வந்து ரொம்ப காமனாக காணப்படுது? ஸோ கேன்சர் வந்து நம்ம பாடியில் எந்த உறுப்பை வேணால் பாதிக்கலாம், ஹெட் டு ஃபுட் எங்கே வேணால் கேன்சர் வரலாம். ஸோ ஒவ்வொரு உறுப்போட செல்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது கேன்சரில். ஸோ நம்ம இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்களில் ரொம்ப காமனாக வர கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து சர்வைக்கல் கேன்சர், இந்த கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், இது வந்து பெண்களில் ரொம்ப காமனாக இருக்குது. ஆண்களில் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர், ஓரல் கேன்சர், வாயில் வர புற்றுநோய், மற்றும் வந்து குடல்ல வர கேன்சர், இதெல்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த கேன்சர் வர்றதுக்கு அநேக காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்க வந்து நம்மளுக்கும் வந்துருமோ அப்படி சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. நிஜமாவே இந்த கேன்சர் வந்து வர்றதுக்குரிய ரீசன்ஸ் என்ன? ஸோ கேன்சர் வர்றதுக்கான ரீசன் வந்து ப்ராடாக நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஜீன் லெவலில் வர மாற்றங்கள், அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஃபேமிலி வழியாக பாஸ் டவுன் ஆகலாம். ஸோ ஃபேமிலி வழியாக அந்த சேம் ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வரலாம். பட் அது வந்து ரொம்ப காமன் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி கேன்சர் இருந்துச்சுன்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு அது இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்காக ஜெனட்டிக் டெஸ்டிங் இருக்கு. ஸோ அந்த மியூட்டேஷன் நம்ம ஜீன்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஜெனட்டிக் காசஸ். இன்னொன்று வந்து என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இதுதான் ரொம்ப காமன். நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சரௌண்டிங்கில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்சினோஜன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது இது ஜீன்ஸை போய் அஃபெக்ட் பண்ணி மியூட்டேஷன் காஸ் பண்ணி நமக்கு கேன்சர் உண்டு பண்ணுது. ஸோ இந்த கார்சினோஜன்ஸ் வந்து நிறைய வகைப்படும். ஸோ ரொம்ப காமனாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கார்சினோஜன் அப்படின்னு சொன்னால் சிகரெட் ஸ்மோக் தான். ஸோ அந்த டொபேக்கோனால நமக்கு பாடியில் நிறைய இடத்துல கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்னால எங்கெல்லாம் கேன்சர் வரலாம்னா, வாயில புற்றுநோய் வரலாம், இல்லை தொண்டை பகுதியில் வரலாம், உணவு குழாயில் வரலாம், மூச்சு குழாயில் வரலாம், லங்கில் வரலாம், அதே மாதிரி பிளாடரில் வரலாம். இந்த மாதிரி நிறைய புற்றுநோய்க்கான காரணமாக இந்த சிகரெட் ஸ்மோக் இருக்குது. ஸோ இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் ஒரு மேஜரான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைமில் ஒரு 33% வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு
சீரியஸான ஒரு டிஸார்டர் வர்றதுக்கு. ஒரு 100 பேர் வந்து ஸ்மோக் பண்ணா அது 33%ல அவங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஏதாவது ஒரு டிஸார்டர் வரலாம். அது எதுவா இருக்கலாம்னா ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், இல்ல கேன்சரா இருக்கலாம். ஸோ இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதோட கூட வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கும் போதும் காமனா லிவர் கேன்சர் வரலாம், உணவு குழாயில கேன்சர் வரலாம், வயிற்றுல கேன்சர் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தினால வருகிற கேன்சர். அதோட கூட இப்போ காமனா நம்ம சமுதாயத்துல கேன்சர் வர்றதுக்கான காரணமா இருக்கிறது நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ் தான். ஸோ இப்போ அதிகமா நம்ம வந்து வெளியே தான் ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அவுட் சைட் ஃபுட் தான் காமனா இருக்கு. ஸோ முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து எப்பவுமே வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க 3 வேளையும். இப்போ நம்ம ஃபோன் பண்ணாலே நமக்கு ஃபுட்டு வந்துடுறதுனால காமனா அட்லீஸ்ட் டெய்லி கூட சிலர் சாப்பிட்றாங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக வெளியே சாப்பிட்றாங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட் சாப்பிடும் போது அதனால நமக்கு நிறைய கார்சினோஜன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அவுட் சைட் ஃபுட்டில் எல்லாமே இந்த ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, சுட்ட எண்ணெயிலேயே அடிக்கடி சமைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கார்சினோஜனாக இருக்கும். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேட் கண்டென்ட் நம்ம டயட்டில் அதிகமாக எடுத்துக்கும் போதும் அது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம வெளியே சாப்பிடும் போது இந்த தந்தூரிலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அது வந்து அந்த சார்டு மாதிரி ஃபுட் கண்டென்ட் அந்த பிளாக்கிஷா ஃபார்ம் ஆகுது இல்லையா தந்தூரி இந்த மாதிரி, அது எல்லாமே நமக்கு கார்சினோஜனாக இருக்கும். அதே மாதிரி வெளியே நம்ம சாப்பிடுவோம் ப்ராசஸ்டு மீட்டுன்னு சொல்லுவாங்க, பேக்கன் இல்லை ஹாட் டாக், சாசேஜஸ், இதில் எல்லாத்துலேயுமே கார்சினோஜன்ஸ் இருக்குது. ஸோ வெளியே ஃபுட்டு சாப்பிட்றத நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து மாவரைச்சி நம்ம வந்து சாப்பிடுவோம், ஏதாவது தோசை சாப்பிட்றதுனா. இப்பெல்லாம் வந்து ரெடிமேட் மாவு தான் வாங்குறோம். ஸோ இந்த ரெடிமேட்ல நம்ம வாங்கும் போது என்ன நடக்குதுன்னா, வீட்டில் நம்ம சமைக்கிறது எப்பவுமே 1 வாரம் இல்லை அந்த மாதிரி தான் தாங்கும். ஆனால் வெளியே ரெடிமேடாக இருக்கும்போது நமக்கு வந்து 1 or 2 months எக்ஸ்பைரி டேட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே கார்சினோஜன் தான். அது நம்ம உட்கொள்ளும் போது அது கேன்சருக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கும் போது கூட நம்ம வந்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ வீட்டில் நம்ம ஹை டெம்பரேச்சர் குக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். ஸோ கருகிற அளவுக்கு குக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் ஃபுட் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணும்போது ஒரு ப்ரௌனிஷா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அதில் அக்ரிலமைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அது வந்து கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதையுமே ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணக்கூடாது, சுட்ட எண்ணெயை அடிக்கடி திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டயட்ரி ஹேபிட்ஸில் நம்ம ரெட் மீட் சாப்பிட்றத குறைக்கணும். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா மட்டன், பீஃப் இதுதான் ரெட் மீட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாப்பிட்றத குறைக்கணும். ஏன்னா அதிகமான ரெட் மீட் வந்து குடல் கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ஃபைபர் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். ஸோ ஃபைபர் நிறைய எடுக்கும்போது அது இந்த குடல் கேன்சர் வராமல் தவிர்க்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மல் டயட்லேயே இருக்கிற கார்சினோஜன்ஸ். ஸோ அதோட கூட நமக்கு இருக்கிற இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஸோ இதனால கூட கேன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குடலில் வர கேன்சருக்கெலாம் வந்து இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால கூட கேன்சர் வரலாம். அதே மாதிரி சில வைரஸஸ் கூட கேன்சர் காஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் சொல்லுவாங்க. இதனால லிவர் கேன்சர் வரலாம். இல்லை ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதனால சர்வைக்கல் கேன்சர் வரலாம். ஸோ இந்த மாதிரி வைரஸஸ் கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கு. ஸோ இந்த காசஸ்னாலலாம் நமக்கு வந்து கேன்சர் வரலாம். பட் இதுதான் காசுன்னு கிடையாது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் எக்ஸ்போஷர் கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ இந்த சன்ல இருக்கிற அந்த யூவி ரேஸ் கூட நம்ம பாடியில படும்போது அது வந்து ஸ்கின் கேன்சருக்கான அதிக வாய்ப்புகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். ஸோ எப்படி சிகரெட் ஸ்மோக்ல கெமிக்கல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம சுற்றுச்சூழலில் இருக்க என்வாயன்மெண்ட் பொல்யூஷனில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரீத் பண்ணும்போது நமக்கு வந்து லங் கேன்சருக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர ஸ்மோக்கு, ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை ப்ரீத் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே,
ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அநேக காரணங்கள் சொன்னீங்க. பட் நம்ம மாறி வர்ற லைஃப் ஸ்டைலில் வந்து இப்போ நம்ம பேசின அநேக காரியங்கள் வந்து வேற வழி இல்லாத கம்பல்ஷனுக்குலாம் நம்ம போய் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ கேன்சர் வராம தவிர்க்கணும்னா, நம்ம பாடியில எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா, கேன்சர் வரத பிரிவென்ட் பண்ணலாம். ஓ. ஏன்னா, நம்ம பாடியில இருக்க அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போதே அத கண்டுபிடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நல்ல இம்யூனிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா, கேன்சர் வரத பிரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் டயட் எடுக்கும்போது நமக்கு அந்த இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இது ரிச்சா இருக்கிற டயட் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் மினரல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ நார்மல் டயட்ல நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துட்டு நான்வெஜ் எடுக்கிறத குறைக்கும் போதே நம்ம கேன்சர் வர்றதை அதிகமா ப்ரிவென்ட் பண்ணலாம். அதோட கூட பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய சொன்னோம் இல்லையா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இன்டேக் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதோட கூட இந்த சன் எக்ஸ்போஷரை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு சன்ஸ்கிரீன்ஸ் அப்ளை பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணும். அதோட கூட அந்த என்வாயர்மெண்டல் பொல்யூஷனை வந்து நம்ம டேக்கிள் பண்றதுக்கு ஃபேஸ் மாஸ்க் வேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் மாஸ்க்ல கூட வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்டா யூஸ் பண்ணணும். N95 மாஸ்க். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த பொல்யூஷன் அதனால வர கெமிக்கல்ஸை இன்ஹேல் பண்றதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும்போது நம்ம நிறைய கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். குறிப்பா குடல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஓவர் வெயிட் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த ஃபேட் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பாடியில இருக்க அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து பாடியில ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் பண்ணி அதனால நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகி நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரலாம். ஸோ அந்த அதிக ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு டாக்ஸிக். ஸோ அதனால கோலன் கேன்சர், குடல் கேன்சர், ஸோ பிரெஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி நிறைய கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம பாடி வெயிட்டை வந்து நார்மலா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது நம்ம செய்யும் போதே நிறைய கேன்சரை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து நம்ம டயட் ஹேபிட்ஸ் அது டோட்டலாக நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். அதே மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம செஞ்சால் மேக்ஸிமம் நம்ம கேன்சர் வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், ஒரு நபருக்கு வந்து இப்போ கேன்சர் வருது அப்படின்னா அது எப்படி இமீடியட்டாக கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ மாறி வர லைஃப் ஸ்டைலில் அநேகர் வந்து அவங்களோட ஃபுட் பழக்கமே வந்து அப்படியே டோட்டலாகவே மாறிடுச்சு. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியலை. பட் ஒரு நபரோட சரீரத்தில் வந்து இப்போ கேன்சர் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? ஸோ இமீடியட்டாக அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழிமுறைகள். ஸோ கேன்சர் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த பகுதியில் வேணா வரலாம். ஸோ அந்தந்த உறுப்புக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வரும். இதுதான் இந்த மாதிரி அறிகுறி தான் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம டிவிலெல்லாம் பார்ப்போம், ரத்த வாந்தி எடுத்தா கேன்சர், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எந்த ஒரு சிம்டமோ அறிகுறியுமே நமக்கு 1 மாசம் மேல இருந்தா நம்ம போய் கேன்சர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திடீர்னு வந்து லங் கேன்சர்ல இருக்கவங்களுக்கு இரும்பல் இருந்துட்டே இருக்கலாம் கண்டினியூஸா. ஸோ அந்த மாதிரி இருந்தா 1 மாசம் மேல இருந்தாலே கண்டிப்பா செக் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிக்கு வந்து ஜஸ்ட் தொண்டையில வந்து முழுங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இது வந்து அசிடிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. பட் அது வந்து செக் பண்ணி பார்த்தா அது கேன்சரா இருந்தது. அதுவே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தது. அதே மாதிரி ஒரு தாத்தா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து டயரியா இருந்துச்சு கண்டினியூஸா ஒரு 6 months கிட்ட. ஸோ அதையுமே வந்து செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அது கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து அறிகுறிகள் வந்து காமனா வர சிம்டமா தான் இருக்கும். ஆனா அதுவே ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கும், 1 மாசம் மேல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தா உடனே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கேன்சர் இருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்றது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து கேன்சர் இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கு. இப்போ அவங்க வந்து கேன்சர் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ கேன்சர் டெஸ்ட் அப்படின்னா என்ன, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை யாரு எப்போ எடுக்கலாம்?
ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 மாசத்துக்கு மேல சில அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அவங்க போய் கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்கும்போது ஒரு ரொட்டீனான பிளட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உறுப்புக்கு ஏத்த மாதிரி இமேஜிங் ஸ்டடிஸ் எடுப்பாங்க. ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனா இருக்கலாம், இல்லை எக்ஸ்ரேவா இருக்கலாம், இல்லை சிடி ஸ்கேனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜிங் ஸ்டடிஸ் எடுக்கும் போதே நமக்கு சில அறிகுறிகள் தெரியும். கேன்சர் கட்டி இருந்துச்சுன்னா அதுலேயே சில அறிகுறிகள் தெரியும். சின்ன கட்டியா இருந்தா அறிகுறிகள் தெரியும், பெருசா இருந்தா கண்டிப்பா கேன்சர் அப்படின்னு கூட நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜிங் ஸ்டடீஸ்ல நமக்கு அதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த கட்டியை வந்து அந்த பயோப்சி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த பயோப்சி எடுத்து பார்க்கும்போது அந்த செல்ஸ்ல வர சேஞ்சஸை வச்சு நம்ம வந்து அது கேன்சர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்னு அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு பண்ற டெஸ்ட். சப்போஸ் வந்து அறிகுறிகள்லாம் இல்லை, நார்மலான ஒரு பர்சன் தான், ஆனா அவங்களுக்கு வந்து எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்றது நார்மலான பர்சனுக்கு எடுக்கிறது. இது வந்து வருஷம் இல்லை 3 years ஒன்ஸ் அப்படி எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து எந்தெந்த கேன்சருக்கு காமனா இருக்கு அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு இருக்கு, சர்வைக்கல் கேன்சர், கோலன் கேன்சர், இதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து மேமோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் 40 yearsக்கு மேல இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து போய் எடுத்துக்கலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க போய் எடுத்துக்கலாம். அதுல வந்து சின்னதா கேன்சருக்கான அறிகுறிகள் இருந்தா கூட நம்ம கண்டுபிடிச்சி உடனே அதை ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சருக்கு வந்து பாப் ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட். இது வந்து 21 years மேல இருக்கிற ஃபீமேலே எடுக்கணும். 3 years ஒன்ஸ் அவங்க ரெகுலரா எடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற அந்த வைரஸ்னால தான் அந்த கேன்சர் வருது. ஸோ இந்த வைரஸோடைய ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து கேன்சருக்கான அறிகுறி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட கூட வந்து கோலன் கேன்சர். ஸோ இந்த கோலன் கேன்சர், குடல்ல வர கேன்சர், ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நமக்கும் அது வந்துருமான்னு. அப்ப அவங்க வந்து கொலனோஸ்கோபி இல்ல சிக்மாய்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த குடல் வழியா ஸ்கோப் விட்டு பார்ப்பாங்க கேன்சருக்கான அறிகுறிகள் குடல்ல இருக்கான்னு. இது வந்து 5 years ஒன்ஸ் பண்ணிக்கலாம் சிக்மாய்டோஸ்கோப்பிய. கொலனோஸ்கோப்பிய வந்து 10 years ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொட்டீனான ஸ்கிரீனிங் டெஸ்ட். இதோட கூட வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து பிளட்ல கூட சில டெஸ்ட் இருக்கு. கேன்சர் ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே சில மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் கேன்சர் ஆன்டிஜென்ஸ். அது வந்து நம்ம பிளட் லெவல் அதிகமா இருக்கும்போது இது குறிப்பிட்ட கேன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான ஃபர்தரான டெஸ்ட் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் பேஷண்ட் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, 4th ஸ்டேஜோ 3rd ஸ்டேஜோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் போனால் அது கியூரபிள், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கா? ஸோ கேன்சரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, ஒவ்வொரு கேன்சரை பொறுத்து இருக்கு. ஸோ ஸ்டேஜ் 1னா அந்த கேன்சர் வந்து எங்கேயுமே பரவலை, அந்த ஆர்கன்ல மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இதே 4th ஸ்டேஜ்னா உடம்பு முழுக்க பரவிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேஜஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பொதுவாக 1st ஸ்டேஜில் போனால் ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்கனை மட்டும் இல்லை அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணாலே நம்ம அவங்கள க்யூர் பண்ண முடியும். 4th ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம், ஏன்னா உடம்பு முழுக்க பரவிட்டனால நம்மளால கரெக்டா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கியூர் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி. ஸோ சர்ஜரின்றது அந்த ஆர்கன் இல்லை அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. கீமோதெரப்பின்றது இன்ஜெக்ஷன் வழியாக மாத்திரைகள் இல்லை வாழ்வையாக மாத்திரைகள் கொடுத்து அந்த மருந்துகள் போய் கேன்சர் செல்ஸை அஃபெக்ட் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும். ஆனால் கேன்சர் செல்ஸ் மட்டும் கிடையாது, நார்மல் செல்ஸ் கூட இதனால அஃபெக்ட் ஆகலாம். இன்னொன்று வந்து ரேடியோதெரப்பி. ஸோ இது வந்து ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் வந்து என்ன பண்ணும், நம்ம கேன்சர் செல்ஸை போய் டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இந்த மாதிரி காமனாக இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ புதுசாக வந்து இம்யூனோதெரப்பின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்னன்னா நம்ம பாடியில நம்ம சொன்னோம் இல்லையா, எதிர்ப்பு சக்தி தான் கேன்சரை போய் ஃபைட் பண்ணுதுன்னு. ஸோ நம்ம பாடியுடைய நார்மல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற தெரப்பி தான் இம்யூனோதெரப்பி. ஸோ அதுவும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில கேன்சரை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண கூட முடியும். ஸோ சில கேன்சர் வந்து வைரஸஸ்னால வருது இல்லையா, ஸோ அந்த வைரஸஸ்க்கு அகெயின்ஸ்டான வேக்சின் எடுக்கும்போது அந்த கேன்சரை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து வேக்சின் இருக்கு. இந்த ஹியூமன்
பேப்பிலோமா வைரஸ், சர்வைக்கல் கேன்சரை காஸ் பண்ற இந்த வைரஸுக்கு அகெயின்ஸ்டாவும் வேக்சின் இருக்கு. ஸோ 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஃபீமேல் வந்து ஒரு 2 டோசஸ் எடுக்கும்போது அவங்க இந்த சர்வைக்கல் கேன்சர் ரிஸ்கை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு செல்லோட ஓவர் க்ரோத் அதுதான் வந்து கேன்சர் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிச்சு. இப்போ இந்த செல்லோட ஓவர் க்ரோத் வந்து எப்படி ஒரு நபரோட சரீரம் முழுவதை பாதிச்சு அவங்களை எப்படி டக்குன்னு அந்த டெத் பெட் கொண்டு போயிருது? ஸோ கேன்சர் எதனால டெத் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த உறுப்பை அதை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த உறுப்பு வழியாக அந்த செல்ஸ் எல்லாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போய் அந்த உறுப்புடைய ஃபங்க்ஷனே அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ஆர்கன் ஃபெயிலியர் வரும். ஸோ அதனால அந்த டெத் வரலாம். இல்லைன்னா வந்து கேன்சர் வரும்போதே நம்ம பாடியில இருக்க எதிர்ப்பு சக்தி குறையும். ஒன்று வந்து இந்த அப்நார்மல் செல்ஸ் நார்மல் செல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்றதுனால இம்யூன் செல்ஸ் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு நம்ம இம்யூனிட்டி குறையும். இன்னொன்று வந்து நம்ம எடுக்கிற கீமோதெரப்பி கூட அந்த இம்யூன் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலயும் நம்ம எதிர்ப்பு சக்தி குறையும். ஸோ அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து டெத் ஆவாங்க. அதே மாதிரி இந்த கேன்சர் செல்ஸ் வந்து சில டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து இந்த சைட்டோகைன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பாடி ஃபுல்லாவே போய் அஃபெக்ட் பண்ணும். சில டைம் வந்து இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் வந்து நிறைய பிளட் கிளாட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணும். ஸோ இதனால பிளட் வெசல்ல நிறைய பிளட் கிளாட்ஸ் இதெல்லாம் வந்து கூட ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்னாலே அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதனால கூட டெத் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கேன்சர் பேஷண்ட் டெத் ஆவாங்க. ஓகே டாக்டர், இப்போ இவ்வளோ நேரமாக வந்து கேன்சர் அப்படின்னா என்ன, அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய காரியங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் டேக் ஹோம் மெசேஜாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்களே, ஸோ கேன்சர்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ இது எனக்கும் வரக்கூடாது, என் ஃபேமிலியில் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த கேன்சரை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம டயட்ரி பேட்டர்னை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ முந்தைய காலத்தில் எப்படி வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம 3 வேளையும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடணும். ரெடிமேடான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அதோட கூட நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்கும்போது இல்லை வீட்டில் யாருக்கா இருந்தாலும் 1 மாசத்துக்கு மேலே அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா எந்த ஒரு கேன்சராக இருந்தாலும் அது உடனே நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதை நம்ம எளிதாக க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தால் அவங்கள ரெகுலராக அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கேன்சர்னால் வர உயிரிழப்புகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரமாக எங்கள் மத்தியில் வந்து கேன்சர்னா என்ன, அந்த கொடிய வியாதியிலேருந்து நம்மளை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவேர்னஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமாக கேன்சர் அப்படின்னா என்ன, அதிலிருந்து நம்மளோட ஹெல்த்தை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த காரியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.